சோபி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. உள்ள போய் உட்காருங்க வரேன்னு சொன்னாங்க. இந்த அம்மையும் வெளியே அங்கேயே போயிட்டா. போர் அடிக்குது. பாட்டிட்ட கதையாவது கேட்பேன்னு பார்த்தா அவளும் வர மாட்டேன்றதா. ஆமா, இந்த சுபின் இருந்தா கூட விளையாடலாம். அவனும் இங்கே ஏதோ ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு போயிட்டா. சாயந்தரம் பாட்டி தோட்டத்துக்கு கூட்டு போறோம். நாங்கள் நம்ம தோட்டத்துக்கு போய் ஜாலியாக விளையாடலாம். சரிக்கா வாங்க, நம்ம அதுல போய் உட்காருவோம். பாட்டி வருவா. ஏட்டி, ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க? வெளியே அங்கேயும் இங்கே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம்ல. நல்லா இருக்குங்க இடம் பசுமையா. இங்கேருந்து உட்காந்து கிடக்கிறாளுங்கம்மா. எம்மா பாட்டி எங்களுக்கு கதை சொல்றேன்னு சொன்னாங்க. அதான் உட்காந்துருக்கோம். வெயில் தாண்டதுக்கு அப்புறம் காட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னாங்க. அங்க போலாம், அதனாலதான் வந்து உட்காந்துருக்கோம். ஓ அப்படியா, சரி சரி, உட்காருங்க உட்காருங்க. 3 பேர் கதை பேசுங்க. பாட்டி வருவா. அங்கே வெளியே பேசிட்டு இருக்கா. வருவா. எங்க நீங்க 3 பேர் இங்க இருக்கீங்க? சுபின் எங்க போனா? இங்கே வந்து ஆளை பிடிச்சிட்டு விளையாட போயிட்டானா? பா, இவனை அடக்க முடியல. எந்த இடத்துக்குலாம் போறானா அங்கே ஒரு ஆளை பிடிச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு எப்போ வருவானோ தெரியல. எக்க நீ எப்பக்கா இங்கே வந்த? நான் உனக்கு பெரிய அம்மையை கூட காணான்னு தேடிட்டு இருந்தேன். இங்கே வந்து நான் ஜம்முன்னு உட்காந்துருக்கா. அம்மா அங்கே என்ன பேசிட்டு இருந்தாடி, ஒரே வெயில் நிற்கவே முடியல. அத்தான் நான் வந்தேன் உள்ள. சரி இந்த பிள்ளைங்க இருக்குதே நம்ம உள்ள வந்து உட்காருவோன்னு உட்காந்தேன். நல்லா இருக்கு பத்தியா, மண் வீடு இருக்கும், நல்லா குளுக்குன்னு இருக்குல்ல. ஆமாக்கா, இதே நம்ம வீடுனா சிமெண்ட் வீடு, நல்லா ஹீட்டாக காற்று வரும். இங்கே அப்படி இல்லைல்ல, நல்லா குளுக்குன்னு இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் நைட்டு தூங்கும்போதுல நல்லா குளிரும். போர்வை தேவைப்படும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் படுத்தா வேர்த்து ஊற்றும். ஆமா சித்தியோ, நாங்க மதியம் வீட்டுல இருக்கும்போது சனி ஞாயிறு லீவ் அப்பெல்லாம் இருக்கவே முடியாது. வெளியே போலான்னு பார்த்தா ஒரு மழை இருக்காது. விளையாட்டு போயிட்டு வந்தோம்னா ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போய் கருகருன்னு தான் டேன் ஆகி வருவோம். அந்த அளவுக்கு இருக்கு இப்ப வெயில். ஆமாம் மக்களே, இந்த சோபியும் சுபியும் போயிட்டு வந்தால் அப்படி தான். ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் தான் போயிட்டு வருவான். வெள்ளை ட்ரெஸ்ஸில் வரக்கூட அந்த ட்ரெஸ் மஞ்சள் கலரில் நாற்று அடிச்சு போய் கிடக்கும். எப்படா துவைக்கிறதுன்னு கஷ்டப்பட்டு தான் துவைச்சு போடுவேன். என்ன பண்ணுறது, அந்த பிள்ளைங்கள்ட்ட சொன்னாலே கேட்கறது கிடையாது. ஐயோ மக்களே, என் பிள்ளைக்கு எவ்வளோ கோவம் வருது. கம்முன்னு இரு சோபி, அம்மா சும்மா சொல்கிறா. சரி விடு சோபிமா, அண்ணன் தானே, கொஞ்சம் பொறுத்து போ, விடு சோபி, விடு சோபி. எப்பயுமே இந்த அம்மாலாம் அப்படித்தான், பெரிய பிள்ளைங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. என் வீட்லேயே அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. என் வேலையை நானே பார்த்துப்பேன். அவளுக்கு எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க. பெரிய வீட்லேயும் இப்படி தான் நடக்கும். உடனே இவ ஆரம்பிச்சுப்பா சண்டையில். கம்முன்னு கடங்கடி. உங்க வீட்டிலேருந்து வந்தால் தான் சண்டை போறீங்க அப்படின்னு பார்த்தா வெளியே வந்தாலும் ஒரே சண்டை. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் மேய்க்க முடியாது. உங்களெல்லாம் விட்டுட்டு நானும் அவளை மட்டும் தனியாக வந்திருக்கணும். அப்போ தான் நல்லா இருந்திருக்கும். எங்கேயும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு போனாங்க. ஏ மக்கா சோபி, அப்படி இல்லை சோபி. நான் உனக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன். அம்மாவை திடீர்னு இப்படி சொல்லிட்டேன். நான் என்ன உனக்கு செய்யாம விட்டுட்டேன்? ஏ விட்டுட்டி, வா வந்து உட்காரு. இந்த பிள்ளைங்க பேசிட்டு இருக்கட்டும். அவங்க சும்மா விளையாண்டுட்டு சண்டை போட்டு கிடப்பாருங்க. சண்டை போடுறது என்ன புதுசா? எப்பயுமே நடக்கிறது தானே. பாட்டி உங்களுக்காக எவ்வளவு நேரம் பாட்டி உட்கார்ந்து இருக்கிறது? எங்க பாட்டி போனீங்க? இல்லை மக்களே, வெளியே ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி வாங்க, உங்களுக்கு கதை சொல்கிறேன். போங்க பாட்டி, எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது உங்களுக்காக? உட்காந்து இடுப்பே வலிக்குது. நீங்கள் இப்போ வரீங்க அப்போ வரீங்கன்னு பார்த்தா வரவே இல்லை. இப்போ வந்துட்டு கதை சொல்கிறீங்க அதை சொல்கிறீங்க. எங்கள் மேலே பாசமே இல்லை உங்களுக்கு. போங்க பாட்டி. மக்களே அப்படிலாம் எதுவும் இல்லை. வாங்க உங்களுக்கு கதை சொல்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தோட்டத்துக்கு போவோம். தோட்டத்துக்கு போயிட்டு ஜாலியாக விளையாடுங்க. விளையாண்டு ஜாலியாக இருங்க. தாத்தா அங்கே தான் இருக்காரு. ஜாலியாக இருந்துட்டு நைட்டு வாங்க. நைட்டு விளக்கு பூஜைக்கு போங்க. நிறைய இடம் இருக்குது. நீங்கள் தான் சுற்றி பார்க்காம உள்ளேயே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன கதை வேணுமோ சொல்லுங்க மக்களே, நான் சொல்கிறேன். என்ன கதை வேணாலும் சொல்லுங்க, கேளுங்க, நான் சொல்கிறேன். சரி பாட்டி, எங்க அம்மா கதையை சொல்லுங்க பாட்டி. வெளிய கதையில வேணாம். எங்க அம்மா சின்ன வயசுல எப்படி இருப்பா, என்ன பண்ணுவா அப்படின்னு எங்க அம்மா கதையை கேளுங்க. சரி சொல்லிட்டா போச்சு. தவறுங்க, நான் உட்காந்து சொல்கிறேன். பாட்டி வாங்க பாட்டி, பெட்ல வந்து உட்காருங்க. ஏன் கீழ உட்கார்ந்திருக்கீங்க? தர வர ஜிஜிஜின்னு இருக்கு. உடம்பு சரியில்லாம போயிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எப்போயும் உட்காந்து எடுத்து வந்த பழக்கம் தான். ஏட்டி அக்கா, அத்தா எப்படி நல்லா இருக்காரா? வேலைக்கெலாம் போகிறாரா, வராரா, காசுலாம் கொடுக்குறாரா? எப்படி இருக்காரு அத்தா? அத்தா நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்லட்டி, அத்தை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவர் தான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட்லாம் விடவே மாட்டார். இப்போ போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். சரி வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு போவோம். சொன்னா 2 நாள் லீவ் தானே அப்படின்னு. ஒரு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நல்லா தான் இருக்கோம். சரி டீ, நல்லா இருந்தால் சரி. எனக்கு ஒரு பிரச்சனை தான். அவர் காட்டு வேலைக்கு தான் போகிறாரு. எங்கேருந்து காசு வருது? இந்த 2 பிள்ளைங்களை பார்க்கணும். நானே ஏதாவது தொழில் தொடங்கணும். என்ன தொடங்குறது, ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கேன். கடை இல்லாமல் இருக்குது இப்போதைக்கு. இன்னும் இந்த பிள்ளைங்க காலேஜ் படிக்கும் போது தான் கடை வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்போ ரெடி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சுட்டு இருக்கேன். என்ன தான் பண்ணுறது தெரியல. சும்மா குழுவில் லோன் எடுக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த கடனும் இல்லடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். என்ன இப்போ தானே பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்குங்க. அதெல்லாம் படிச்சு முடிக்க 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்துல எல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் விடு. இன்னும் சோபி வயசுக்கு வரல, இன்னும் என் மோனிகா வயசுக்கு வரல. எல்லாம் வந்து அப்படி எப்படி கொஞ்சம் செலவாகி நமக்குலாம் சரியாயிடு விடு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையில பார்த்துக்கலாம். பாட்டி சின்ன வயசுல எங்க அம்மா இப்ப இருக்க மாதிரி ஒத்துமையா இருப்பாளா பாட்டி, இல்ல அடிச்சுட்டு இருப்பாங்களா? ஐயோ அதை ஏமா கேட்குறீங்க? அவளுக்கு 2 பேரும் சாப்பிட்ற விஷயத்தை தான் அடிச்சுக்கிட்டு கிடப்பாளுங்க. சாப்பிட்ற விஷயத்தை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டாளுங்க. எனக்கு அது வேணும் இது வேணும் பிடிச்சி சண்டை போட்டு 2 பேரும் முடியை பிடிச்சி இல்லுன்னு இழுப்பாளுங்க. முடியை பிடிச்சி இழுத்து பெரிய சண்டையா ஆக்கி விட்டுருவாளுங்க. அப்படியா பாட்டி? ஆனா எங்க அம்மா இப்ப நாங்க 2 பேரும் சண்டை போட்டா எங்களை திட்டிக்கிட்டு இருக்கா. ஏன்டி சண்டை போறீங்க? நான் சின்ன வயசுல அப்படி இல்லை இப்படி ஒரே பொய்.
அப்படி சொன்னா நீங்களே அதே மாதிரி இருந்துருங்க தான் மக்களே சொல்லாம இருப்பாளுங்க. ஏப்பட்டி எங்களுக்கு 2 மாமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த 2 மாமா எங்க பாட்டி? அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அதே மாதிரி மாமாவும் ட்வின்ஸா பாட்டி? ஐயோ பாட்டி, நீ நாங்க கேட்டோனே மூஞ்சி சோகமாயிடுச்சு. என்ன பாட்டி ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே. அவனுங்களும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. அவனுங்களும் ரெட்டப்பள்ளிக்கு தான். ஆனால் பார்த்து பல வருஷம் ஆச்சு. வரதும் இல்லை, எங்கள்கிட்ட பேசுறதும் இல்லை. அவனுங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவும் தெரியாது. அன்றைக்கி சண்டை போட்டு போனாங்க. மருமக என்கிட்ட சண்டை கட்டா, இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன்ட்டு போனானுங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னை பார்க்கவும் வரல. நான் எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு கூட அவனுங்களுக்கு தெரியாது மக்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாட்டி அழாதீங்க பாட்டி, மாமாலாம் வருவாங்க, நீ ஏன் அழுவுறீங்க? அழாதீங்க. என்ன மக்களே, இன்னும் உங்களெல்லாம் கூட அவனுக்கு அடையாளமே தெரியாது. 2 மாமன்கள் இருக்கானுங்க. அவங்களுக்கு காது குத்தத்துக்கோ எதுக்குமே அவனுக்கு வந்தது கிடையாது. எல்லாமே நானே தான் நின்று எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அம்மா எப்படி இருக்கா, அம்மா உடம்பு எப்படி இருக்கு, தங்கச்சி அக்காங்களாம் எப்படி இருக்காங்க, அந்த பிள்ளைங்களாம் எப்படி இருக்குன்னு ஒரு கண்ணில் கூட பார்க்க மாட்டேன்றானுங்க. என்னதான் பண்றது தெரியல. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஒரு அம்மாவா இருந்து. எம்மா எதுக்குமா அழுகுறீங்க? என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க? இப்போ என்ன பேசலாம்? ஏட்டி என்னடி சொன்னீங்க? ஏன்டி அழுகுறாங்க? பிள்ளைங்களாம் ஒன்றும் சொல்லலை மக்களே. நம்ம பையனை நினச்சி தான் அழுத. 2 பேர் இருக்கானுங்களே, வந்து என்ன ஒரு எழுத்து கூட பார்க்கல. நீங்களே இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கீங்க. அவனுக்கு இன்னும் என்னை பார்க்க கூட வரல. நான் எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு ஏதுமே தெரியாதுல்ல மக்களே. அதுதான் எனக்கு அழுகையாக வந்துருச்சு. எம்மா அவனை பற்றி பேசாதம்மா. அவனுங்களாம் ஒரு ஆளுன்னு சும்மா அவனை பற்றி பேசிட்டு இருக்கேன். அவன் தான் உன்னை மதிக்காம அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு போயிட்டால. கம்முனு இரு. அவன் எப்படியோ போயிட்டு போறான். சும்மா அவனை பற்றி நினச்சிட்டு அழுதுட்டு இருக்க மாதிரி நாங்கள் இனிமேல் உன் வீட்டுக்கே வர மாட்டோம். அப்போ நீ அவன் தான் முக்கியம், அவன் கூட இருந்துக்கோ. இட்டி கம்மன் இருட்டி. அம்மாவே அழுதுட்டு இருக்கா சும்மா. சரி வாங்க நம்மளா தோட்டத்துக்கு போவோம். இங்க இருந்தா இப்படி தான் அழுதுட்டே இருக்கணும். வாங்க தோட்டத்துக்கு போவோம். எந்திரி ஏட்டி எந்திரி சொல்லி போங்கடி தோட்டத்துக்கு போவோம். சரி மக்களே, நான் அழுல வாங்க போவோம். பாட்டி நாங்கள் வர வழியில் இப்படி தான் பாட்டி வந்தோம். இந்த இடம் எவ்வளோ அழகா இருந்துச்சு தெரியுமா? நாங்கள் வரக்குள்ள பேசிக்கிட்டே வந்தோம், இந்த இடம் அவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் மக்களே, இதை தாண்டி தான் போகணும். அப்போ தான் நம்மளுக்கு வரும். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா வந்துடும். இந்த இடத்த தாண்டி தான் போகணும். எப்பவுமே இந்த இடம் இப்படி தான் பச்சை பசேர்னு இருக்கும். இந்த சுபினும் வந்திருந்தானா வந்து பார்த்து இருந்திருப்பான். எங்கே தான் போனான்னு தெரியல. வீட்டையும் பூட்டிட்டு வந்தாச்சு. வெளியே கடக்கிட்டு வந்து அவன். சித்தி தாத்தா ஃபோன் பண்ணாங்க சித்தி. சுபின்னு அங்கே தான் தாத்தா கூட இருக்கானா. இங்கே விளையாடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டான் சித்தி. எங்களையும் கூப்பிட்டுருந்தா நாங்களும் ஃபர்ஸ்டே போயிருப்போம். எங்களையும் ஏமாத்திட்டு அவன் போயிட்டான். சரி வாங்க வாங்க. தாத்தா வேறு களைப்பா இருக்காரு. அவருக்கு சோறுலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கஞ்சி கொடுத்தா ஒரு பாட்டில் குடிப்பாரு. நீங்கள் பாட்டில் ஜாலியாக அருவிலாம் இருக்கும். ஜாலியாக விளையாண்டுட்டு சாயிட்டு விளப்பூச்சிக்கு போங்க. பாருட்டு எவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம். இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இல்லவே இல்லை. பாரு தண்ணி நடுவில் பாலம். இது செம்மையா இருக்குடி இந்த இடம் பார்க்கவே. அட ஆமா, நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். எப்பறா இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எங்க அம்மா கூட்டே வந்ததுல அறிவே இல்ல. இனிமேல் நம்ம எப்பவுமே இங்க வந்துடலாண்டி. இந்த இடத்துல சுத்தினாலே போதும், நமக்கு போர் அடிக்காது, ஒண்ணு அடிக்காது. காலையில இருந்து போர் அடிக்குதுன்னு சொன்னோம். இங்க முன்னையே கூட்டிட்டு வந்தோம்னா நம்ம ஜாலியா விளையாண்டுட்டு போயிருக்கலாம். இப்ப 5 மணிக்கு கூட்டு வராங்க, 6 மணிக்கு வீட்டுக்கு இருட்டாயிடுச்சு வாங்கன்னு கூட்டு போயிடுவாங்க. சி எக்கா உண்மையிலே இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்குல்ல? ஆமா சோபிமா, அதான் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு அழகா இருக்குல்ல? காலையில இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கூட்டிட்டு வந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும் இந்த இடம். சே எட்டி இந்த இடம் இன்னும் அப்படியே தாண்டி இருக்குது பச்சை பசேன்னு. நம்ம சின்ன வயசில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இருக்குது. இங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது வந்து ஒரு டைம் இங்கே ஃபோட்டோ எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்கே வரதே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. எம்மா இந்த இடம் இன்னும் இப்படியேவாமா இருக்குது. எங்கம்மா அப்பாவுக்கு போய் சோறு கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாட்டி போய் கொடுத்துட்டு வந்தேன். எப்படி இருக்குது? இன்னும் அப்படியே தான் இருக்குது இந்த இடம். எப்போவுமே மாறாதுரி. எப்போவுமே கிராமத்து பக்கம் தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நாங்கள் செத்தா கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கடி. எம்மா ஏம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க? நல்ல நாள் அதுவும் கம்மன் இருமா. அப்படிலாம் இல்லாட்டி சொன்னேன். இந்த இடம் எப்பவுமே வராது. இதே மாதிரியே பசுமையா இருக்கும். கிராமத்து சைடுனா சும்மாவா, எப்பவுமே பசுமையா இருக்கும். மக்களே அங்க பாரு தாத்தா நின்றுட்டு இருக்காரு. அருவி பேர் அங்க போவோம். அங்க போய் அருவியில் குளிச்சுட்டு ஜாலியா விளையாண்டுட்டு வாங்க. நாங்க இங்கே உட்காந்து இருக்கோம், நீங்க போயிட்டு வாங்க மக்களே. சரி பாட்டி, இது பாலத்தில் நடந்த உடஞ்செல்லாம் விழுந்துடாதுல்ல? இதுக்கு நீச்சல் தெரியும், இருந்தாலும் கேட்குறேன். அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாத மக்களே. அங்கே பாரு தாத்தாவும் சுபின்னு நிற்கிறாங்க. அங்கே அருவியில் போய் ஜாலியாக விளையாடுங்க. போங்க போய் விளையாடுங்க. சரி பாட்டி, நாங்க போய் அருவியில் குளிக்கிறோம். நீங்க இங்கே உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருங்க. ஏ வாட்டி மோனி போவோம். சோபி வாமா போவோம். எம்மா இங்கே வயசான ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி இருக்காங்களே இல்லை போயிட்டாங்கம்மா? அப்பயே நாங்கள் இருக்கும்போது வயசு 80 இருக்கும்ல. அந்த பாட்டியை பேர் இறந்துட்டாங்க கண்ணு. இப்போ அவங்க மருமகனும் அவங்க பையனும் இருக்காங்க. அங்கே தெரியுது பற்றி ஆரஞ்சு கலர் வீடு. அங்கே தான் இருக்காங்க. பேசுறதெல்லாம் இல்லை எதுவும். சும்மா நாங்கள் வருவோம், ஜாலியாக போயிட்டு இருப்போம், அவ்வளோதான். பார்ப்பாங்க, பேச மாட்டாங்க. முன்னெல்லாம் அந்த பாட்டி இருக்கும்போது எவ்வளோ ஜாலியாக பேசுவாங்க இல்லைம்மா? ஆமாட்டி அந்த பாட்டி செம்ம ஜாலியாக பேசுவாங்க. இந்த பிள்ளைங்க வேற ஆற்றுல போய் குளிக்குதுங்க, சளி பிடிக்குமோ என்னமோ தெரியல. புது தண்ணி வேற இங்கெல்லாம் வந்து குளிச்சதுல சளி பிடிச்சதுன்னா உங்கள் அப்பா வேற என்ன போட்டு மிதிப்பான். ஏட்டி இதெல்லாம் மூலிகை தண்ணிடி. கிராமத்து சைடில் வர தண்ணி எல்லாமே மூலிகை தண்ணி தான். யாருக்கும் எதுவும் ஆகாது. நீ 3 நாள் அந்த தண்ணியிலே உட்காந்துருந்தாலும் சளியே பிடிக்காது, ஒன்றும் பிடிக்காது. ஜாலியாக பிள்ளைங்க விளையாடட்டும். வாங்க நம்ம இதில் உட்காந்து கதை பேசுவோம். ஆமாட்டி நம்மளாம் சின்ன வயசில் இங்கே தானே ஜாலியாக உட்காந்துருப்போம். என்ன பண்ணுறது வீடு. ஏம்மா உண்மையுமே அண்ணன் உங்ககிட்ட ஃபோன் பண்ணுறதுல எதுவுமே பேசுறது இல்லையாம்மா? நாங்கள் இங்கே தானே இருக்கோம். நாளைக்கு போய் அவனை பார்த்து பேசிட்டு வரட்டுமா? வேணாட்டி இன்னொரு நாள் போய் பேசுங்க. இப்போ தேர் வேற திருவிழா வேற நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இப்போ போய் பேசி அவனுங்களே டென்ஷன் பண்ண வேணாம். 2 பேரும் என்ன மாதிரி பண்ணியிருக்கானுங்க. 2 பேரும் சேர்ந்து வீடு கட்டி கீழே ஒருத்தனும் மேலே ஒருத்தனும் இருக்கானுங்க. என்னை பார்த்தா கூட நான் அந்த வழியில் போவேன், பார்த்தா கூட அப்படி சொல்லிட்டு திருப்பிட்டு போவாளுங்க. அந்த மருமகளும் என்னை பார்த்தா ஒன்றுமே பேசுறது இல்லை. கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது? நானும் உங்கள் அப்பனும் இந்த காட்டு வேலையை பார்த்துட்டு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். எக்க நம்ம இதுக்கு அவனை போய் பார்க்கணும்? அவனே விருப்பம் இருந்தால் நம்மள இருந்து பார்க்கட்டும். கல்யாணம் ஆகி நம்மளுக்கு இத்தனை வருஷம் இருக்கு. நம்ம பிள்ளைங்களை முதல்ல அவனுக்கு அடையாளம் தெரியுமாக்கு?
அவன் வரது கிடையாது, பேசுறது கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம போன மட்டும் வா மக்களே வந்து உட்காருங்க காப்பி வச்சு தரேன்னு சொல்லுவான்னு நினைக்கிறியா? வெளியே போங்கடின்னு தான் சொல்லுவான். அவனுக்குலாம் இப்ப பாசமே கிடையாது. ஆமாடி தெரியுது, இருந்தாலும் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் கேட்டேன். சரி விடு, என்ன பண்றது, அவன் அப்படி போயிட்டான், என்ன பண்ண. ஆனா நம்ம பேசினா வச்சுக்கோமே அவன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். அவன் பொண்டாட்டி பச்சை கேட்டுட்டு தான் இப்படி பண்றான்னு நினைக்கிறேன். பேசினா அவன் புரிஞ்சுப்பாண்டி கண்டிப்பா. அட ஏமா, நானே 2-3 டைம் ஃபோன் பண்ணி பேசினேன், அவன் எதுவுமே பேசல. சரி வாங்க, அந்தாண்ட வனஜக்கா வீடு இருக்கு, போய் அவங்ககிட்ட பேசிட்டு வருவோம். அவங்க அடிக்கடி கேட்பாங்க, எங்க உன் பிள்ளைங்க வந்தாங்களா, உன் பிள்ளைங்க வந்தாங்களான்னு. வீட்டில் போய் பேசிட்டு வருவோம். வாங்க வனஜக்கா வீட்டுக்கு போயிட்டு. ஆமாக்கா வா, நம்ம போய் பேசிட்டு வருவோம். பிள்ளைங்க அப்பா கூட தானே இருக்கு, ஜாலியாக குடிச்சு எடுத்துட்டு வரட்டும், நம்ம போய் பேசிட்டு வருவாங்க.